வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக இருந்து வந்த அருண்ராஜ் தனது பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் அவர் விரைவில் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து விஜயுடனான சந்திப்பிற்கு பிறகு கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முழு வீச்சில் தயாராகி வருகிறார். கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது சுற்றுப்பயண திட்டம் என்று கிட்டத்தட்ட ஆக்ஷன் மோடிற்கு வந்திருக்கிறது தாவேகா. குறிப்பாக வரும் ஜூன் முதல் வாரத்திற்கு பிறகு தாவேகாவின் வேகமே வேறு என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா முடிந்த கையோடு பூத் கமிட்டி மாநாடு பணிகள் முடிவடையும் என்று தெரிகிறது. இந்த நிலையில்தான் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கும் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் விரைவில் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் பாட்னாவில் பணியாற்றி வந்த நிலையில் தனது பணிகளில் இருந்து விலகிக் கொள்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் அலுவலகமும் ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய்க்கு நெருங்கிய நபராக அறியப்படும் இவர் நீண்ட காலமாகவே அவரின் ஆலோசகராக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் ஆலோசகர் குழுவில் முக்கிய முகமாகவும் இருந்து வந்ததாக தெரிகிறது. இப்படியான நிலையில் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கும் இவர் விரைவில் விஜயை நேரில் சந்தித்து கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நம்பிக்கை வாய்ந்த நபராக இருப்பதால் கட்சியில் அவருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாற்றுக் கட்சியில் இருந்து விலகியவர்கள் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் தாவேகாவில் இணைய ஆர்வம் காட்டி வரும் நிலையில் புதியவர்கள் கட்சியில் இணையும் விழா விரைவில் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.